தர்ஷினி மனு, கேரள அரசு சிலந்தி என்ற ஆற்றின் குறுக்கே அணையை கட்டுவதற்கு தமிழக அரசு தரப்பிலும் விவசாயிகள் தரப்பிலும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இது ஊடகங்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த வழக்கை தாமாகவே முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த தடுப்பணை விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கும் தமிழக அரசின் தரப்பில் அதனை நிறுத்த வேண்டும் என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்து செய்தி அனுப்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் சிலந்தி அணை விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணையை கட்டக்கூடாது என்றும் உரிய அனுமதி இல்லாமல் அணை கட்டுவதற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் சிலந்தி தடுப்பணையை கட்டுவதற்கு தடை விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனால் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு இல்லாமல் சுற்றுச்சூழல் மற்றும் அரசுகளின் அனுமதி பெறாமல் குறுக்கே தடுப்பணையை கட்டக்கூடாது என்று பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையில் கேரள அரசு தரப்பில் தாங்கள் தடுப்பணை கட்டவில்லை என்றும் அணை ஆற்றில் வீணாகும் நீரை தடுப்பதற்காக கலிங்கு என்ற ஒரு சிறிய நீர்த்தடுப்பு அரணைத்தான் கட்டினோம் என்று கேரள அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் மேற்கொண்டு அதில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு கேரள அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தர்ஷினி பானு.